ஹலோ, எல்லோருக்கும் ரேவதி சம்பத்தின் அன்பான வணக்கம். பட்டர் பாலக் பன்னீர் மசாலா எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு தேவையானது பன்னீர். இது ஹோம்மேட் பன்னீர். ஒரு கட்டு பாலக்கீரையில் பாதி எடுத்து வச்சுருக்கேன். 4 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம் நீட்டாக அரைச்சது, 1 தக்காளி, பட்டரு, கிராம்பு, ஏலக்காய், சீரகம், மிளகாத்தூள், மஞ்சள்தூள், சீரகத்தூள், பூண்டு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். முந்திரி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஒரு தண்ணி நல்லா கொதித்த பிறகு ஒரு ஸ்டவ்வில் தண்ணி வச்சு அது கொதித்த பிறகு அதில் அந்த கழுவுன பாலக்கு போட்டு ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அது கொதித்த உடனே அதை இறக்கி தனியாக வச்சுக்கலாம். தனியாக வச்சுட்டு அது ஆறட்டும். அதுக்குள்ளே ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு மசாலாவுக்கு ரெடி பண்ணிக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இந்த சோம்பெல்லாம் போட்டு அந்த எண்ணெயில் பொரிஞ்ச உடனே அடுத்து நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிட்ட பிறகு அது கூடயே பூண்டு பல் சேர்த்துக்கலாம். 10 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் அதையும் நல்லா வதக்கின பிறகு நம்ம இப்போது தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்ஷு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். இது கூட அந்த கரம் மசாலா, மஞ்சள்தூள், மிளகாத்தூள், சீரகத்தூள், உப்பு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எல்லாம் வதங்கி வந்த பிறகு அதையும் தனியாக எடுத்து வச்சு ஆற வச்சு இதையும் தான் அரைக்க போகிறோம். அதையும் தனியாக வச்சுக்கலாம். அதுக்குள்ளே பன்னீர் ஃப்ரை பண்ணுறதுக்கு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அந்த பன்னீரை 4 பக்கமாக திருப்பி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே கூட சாப்பிடலாம். முந்திரி விழுதை அரைச்சி வச்சுக்கலாம். ஒரு ஜாரில் அந்த பாலக் ஆஞ்சி இந்த இது பண்ணி வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் 4 பச்சை மிளகாய், அந்த இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி அதையும் தனியாக வச்சுக்கலாம். இந்த மசாலா வெங்காயம் தக்காளிலாம் வதக்கணும் இல்லைங்களா, அதையும் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இதெல்லாம் தனித்தனியாக தான் அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நல்லா நைஸாக தான் அரைக்கணும். ரெண்டுமே ஒரு வாணலியில் 3 ஸ்பூன் பட்டர் போட்டுட்டு அந்த பட்டர் உருவின பிறகு நம்ம இப்போ ஜீரகத்தூளை சேர்த்துக்க போகிறோம். ஜீரகத்தூள் சேர்த்துட்டுனா அது பொரிஞ்ச உடனே இப்போ நல்லா அது பொரியட்டும். அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். அது கூட நம்ம அந்த அரைச்ச மசாலா அதை சேர்த்துக்க போகிறோம். அது நல்லா கிளறி விட்டு கொஞ்சம் எண்ணெய் மேலே பிரிஞ்சு வரும். அந்த டைமில் இந்த பாலக்கீரை அரைச்ச இதை சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டுட்டு கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த கலர் மாறாமல் இருக்கும். அதையும் சேர்த்துட்ட பிறகு நல்லா கிளறிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். அது நல்லா அந்த ஸ்டீம்லேயே நல்லா கொதித்து வரும். நல்லா கொதித்து வரும்போது நம்ம இப்போது பன்னீரை சேர்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு திக்காக இருக்கிற மாதிரி தெரிஞ்சால் ஒரு தண்ணி ஊற்றிக்கோங்க. பன்னீரை சேர்த்துட்ட பிறகு அப்புறம் முந்திரி அந்த அரைச்சி தண்ணியை சேர்த்துட்டு அதையும் நல்லா கொதித்த பிறகு முந்திரி விழுதை சேர்த்துக்கிறோம். முந்திரி விழுதை சேர்த்த பிறகு இது தனியாக ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது சப்பாத்தியோட, பூரியோட, ப்ரெட்டோட இதோட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைब பண்ணுங்கள். नमस्ते दोस्तों, आज हम पालक पनीर बनाएंगे।